வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 1996ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்ற இலங்கை கிரிக்கெட் வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். சனத் ஜெயசூர்யா உள்ளிட்ட வீரர்களுடன் எளிமையாக பேசி நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. முழக்கமிட்ட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளியேற்றம். சென்னை பல்கலைக்கழக வளாக இடத்தில் மகளிர் விடுதி கட்டும் திட்டம் வேண்டாம், மாணவிகள் விடுதி கட்டுங்கள் என்று தமிழக அரசிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. காசாவில் 43 பேர் பலி. இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட்டுகளை ஏவி ஹமாஸ் பதிலடி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலக நலவாழ்வு நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் அவர் ஆரோக்கியம் பரம பாக்கியம் என்று சமஸ்கிருதத்தில் தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பல்வேறு கூற்றுகளில் முதலீடுகள் செய்யவும், நலவாழ்வில் கவனம் செலுத்தவும், நலமாக உலகத்தை படைக்கவும் தமது அரசு கடமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நல்ல உடல் நலமே செழிப்பான சமூகத்திற்கான அடிப்படை என்றும் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் உடல் பெருத்தல் பெரிய சிக்கலாக மாறியுள்ள நிலையில் அனைவரும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10 விழுக்காடு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். 2050ஆம் ஆண்டில் இந்தியாவில் 44 கோடி பேர் உடல் பெருத்தலால் பாதிக்கப்பட்டு இருப்பார் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 1996ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடியுள்ளார். 1996ஆம் ஆண்டு உலக கோப்பையில் அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான இலங்கை அணி அரையிறுதியில் இந்தியாவையும், இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியையும் வீழ்த்தி உலக கோப்பையை கைப்பற்றியது. சிறிய நாடான இலங்கை அணி உலக கோப்பையை வென்றது அப்போது உலக நாடுகளுக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. அண்மையில் இலங்கைக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் கொழும்புவில் உள்ள விடுதியில் 1996 உலக கோப்பையை வென்ற சனத் ஜெயசூர்யா உள்ளிட்ட இலங்கை வீரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். அதனை தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் தடுக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரு தீர்வாக இருக்கும் என்று கூறி ஏப்ரல் 2ஆம் நாள் தீர்மானம் நிறைவேற்றியதை குறிப்பிட்டார். இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களின் படகுகளை விடுவிக்கவும் இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அரசுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்று தீர்மானத்தில் கோரியுள்ளதாக கூறினார். மத்திய அரசும் பிரதமரும் தங்கள் கோரிக்கைகளை கவனிக்கவில்லை என்றும், இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதில் தோல்வியடைந்துள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்காததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியதை அடுத்து 1000 கோடி ஊழலின் பின்னணியில் இருக்கும் அந்த தியாகி யார் என்று அச்சிட்ட தாளை சட்டையில் குத்திக் கொண்டு அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வந்தனர். டாஸ்மாக் ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். அப்போது நீதிமன்றத்தில் இருக்கும் அந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் பேச அனுமதியில்லை என்று கூறி அவைத்தலைவர் அப்பாவு அனுமதி மறுத்தார். டாஸ்மாக் ஊழல் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க உத்தரவிட்டார். இதனை கண்டித்து அதிமுகவினர் முழக்கமிட்டதால் அவை காவலர்களின் உதவியுடன் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். சென்னை பல்கலைக்கழக வளாக இடத்தை பறித்து மகளிர் விடுதி கட்டும் திட்டத்தை கைவிட்டு மாணவிகள் விடுதி கட்ட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சேப்பாக்கத்தில் ராமானுஜம் கணித ஆராய்ச்சி நிறுவனத்தின் பின்புறத்தில் மாணவிகள் விடுதி அமைந்துள்ள இடத்தில் பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி கட்டப்படும் என்று அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவியரின் உயர்கல்வி வாய்ப்பை பறிக்கும் வகையிலான இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் விடுதிகள் இல்லை என்பதால் அவர்களுக்கான விடுதிகள் அரசால் அறிவிக்கப்பட்டிருப்பதை விட அதிக எண்ணிக்கையில் கட்டப்பட வேண்டும் என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.
சேப்பாக்கம் வளாகத்தில் மாணவியர் விடுதி கட்டப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கு பதிலாக தோழி விடுதி கட்டப்படும் என்று அறிவித்திருப்பது மாணவியரிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆழ்வார்பேட்டை, பெசட் நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் அமைச்சர் நேரு குடும்ப நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்களில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆழ்வார்பேட்டையில் அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி MPயுமான அருணுக்கு சொந்தமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோல் பெசட் நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் அமைச்சர் நேரு குடும்பம் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தில்லை நகரில் உள்ள தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் அவருக்கு சொந்தமான 2 இடங்களிலும் அமைச்சரின் தம்பி ராமஜெயம் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் 10க்கு மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அமைச்சர் வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் புதிய தூக்கு பாலத்தின் தொழில்நுட்பம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த தூக்கு பாலத்தில் பழுது ஏற்பட்டதா என்று நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை அது பழுது அல்ல, தொழில்நுட்பம் என்றும் தூக்கு பாலம் செயல்படும் விதம் குறித்து விளக்கம் அளித்தார். அந்த மதுரையில் ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த பாலம் பழுதடைஞ்சிருச்சாங்க. பழுதல் அடையலைன்னா அமைச்சர் பதில் சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த பாலம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, மேலே ரைஸ் ஆனதுக்கு அப்புறம்னா ஒரு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் மேலே ரைஸ் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து பாலத்தினுடைய எண்டு போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப கீழே கொண்டு வருவாங்க. ஸோ பத்திரிகை நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணே மேலே போயிடுச்சு பட் கீழே வரல, அப்போ பழுதாயிருச்சாங்க. ஸோ மேலே போனதுக்கு அப்புறம்னா ட்ரெயின் அந்த கம்ப்ளீட் எண்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால பழுது இல்லை, டெக்னாலஜியா தான். அது கிளாரிஃபிகேஷன். அந்த மாதிரிலாம் இது இல்லைண்ணே, யூகங்கண்ணே. யார் அனுமதியும் கேட்கல, பிரதமர் அலுவலகத்துல இருந்து அனுமதியும் கொடுக்கல, யூகம் தான். யார் அனுமதியெல்லாம் யாருமே கேட்கலீங்க. சரி பாப்பாங்கண்ணா. விருதுநகரில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் வந்திராயிருப்பு ஒன்றிய திமுக சார்பாக மகாராஜபுரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். மேலும் திமுக அரசு கொண்டு வந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பால திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாததற்கு தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல பாரு, ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல. உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு. குழு ஊட்டி இவருக்கு தேவையா? அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், கும்பி எரியுது குழு ஊட்டி உனக்கு தேவையான்லாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாற ஊட்டிக்கு போயிட்டாரு. எப்ப இளைப்பாறு? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா? ஆக இது ஒரு நடைமுறை. பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை, விதிமுறை. வேணும்னே அதை விட்டு அங்க இளைப்பாற போயிருக்காராம். அங்க போய் என்னெல்லாம் பேசுகிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டை போட்டார், நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், முதல் உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க, உங்க மொழியில பேரை வச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம். எல்லாமே இரட்டை வேடம். பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது, கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது, பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது.
திருச்சியில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை எதிர்த்தும் அக்கட்சியினர் கண்டன கோஷமிட்டனர். தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கட்சியினர் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத்தில் 30,000 ரூபாய் பணத்தை 3 பேர் சேர்ந்த மர்ம கும்பல் நூதன முறையில் கொள்ளையடித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த வெங்கட் என்பவர் அரிசி ஆலை வைத்துள்ளார். இவர் கிதிரிப்பேட்டை கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த போது 3 மர்ம நபர்கள் இவரை வழிமறித்து ஏடிஎம், டெபிட் கார்டை பறித்துள்ளனர். மேலும் அவரது கணக்கில் இருந்து 30,000 ரூபாய் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கல்லூரி மாணவர் விக்னேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாகிய இருவரையும் தேடி வருகின்றனர். மதுரவாயல் அருகே நண்பரின் மனைவியினுடைய கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயல் அடுத்த ஆலம்பாக்கம் அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் நேபாளத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவரது நண்பரான நேபாளத்தைச் சேர்ந்த கேசப் புல் என்பவர் கடந்த 3ஆம் தேதி இரவு கணேஷுடன் ஒன்றாக அறையில் தங்கியிருந்துள்ளார். மறுநாள் அதிகாலை தூங்கிக் கொண்டிருந்த போது கணேசன் மனைவி கழுத்தில் இருந்த செயினை கேசப் புல் பறிக்க முயன்றுள்ளார். இதை பார்த்த கணேசன் சத்தம் போட்டதால் கேசப் அங்கிருந்து ஓடியுள்ளார். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள ஹோட்டலில் பணிபுரிந்து கொண்டிருந்த கேசப் புல்லை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தவேல். இவர் தமிழக பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்களுடன் கோடியங்கரை அருகே மீன்பிடித்துள்ளார். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கிளியஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்பவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் முயற்சியால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வீடு திரும்பிய மீனவர் செந்தமிழை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். செங்கம் அருகே அரசு ஜீப் மோதி அதிமுக கிளை செயலாளர் பலியாகிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஜவ்வாது மலை அடுத்த தென்மலை அத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவன். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் செங்கம் நோக்கி சென்றபோது எதிரே வந்த பெருங்குளத்தூர் தமிழ்நாடு சூரிய ஒளி மின்சார உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தனியார் சென்டர் சார்பாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் சிறப்பு அழைப்பாளராக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன் கலந்து கொண்டார். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கொடைக்கானலில் அமைக்கப்பட்டுள்ள வாட்டர் ஏடிஎம்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்தக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதன் காரணமாக 10ற்கு மேற்பட்ட வாட்டர் ஏடிஎம்கள் நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளது. அதனால் எந்த ஒரு வாட்டர் ஏடிஎம்மும் முறையாக செயல்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் வாட்டர் ஏடிஎம்களை முறையாக பராமரித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கம் அருகே டிரான்ஸ்பார்ம் கம்பத்தின் மீது ஏறிய இளைஞர் மீது மின்சாரம் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த
தொரப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் என்பவர் தனது விவசாய நிலத்திற்கு மின் மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார். அப்போது மின் மோட்டார் ஓடாமல் நின்றுள்ளது. இதனால் அதே பகுதியில் உள்ள டிரான்ஸ்பர் மீது ஏறி மின் இணைப்பை துண்டிக்க முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்து தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அருகிலிருந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 3120 மாணவ மாணவியர்கள் பணி நியமன ஆணை பெற்றுள்ளனர். சென்னை OMR சாலையில் உள்ள தனியார் நிகரநிலை பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. நிறுவனத்தின் வேந்தர் மரிய ஜூனா ஜான்சன் மற்றும் தலைவர் மரியா ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தனர். இதில் தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உருவாக்கம், விற்பனை மற்றும் விளம்பரப்படுத்துதல் போன்ற பல்வேறு பிரிவுகளில் இருந்து சுமார் 300க்கு மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 3120 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 216 மாணவர்கள் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் படிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் வாங்கலப்புடி அனிதா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் என ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் வாங்கலப்புடி அனிதா குடும்பத்துடன் கோவிலுக்கு வருகை புரிந்து சாமி தரிசனம் மேற்கொண்டார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை, பெங்களூரு அணிகள் இன்று மோதுகிறது. 18வது IPL கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு நடக்கும் 20வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட்டில் இவ்விரு அணிகள் இதுவரை 33 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் 19இல் மும்பையும் 14இல் பெங்களூருவும் வெற்றி பெற்றுள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். வங்கக்கடலை அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து 8,285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 72,304 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 103 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவுடன் தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகள் மீது வரி விதிப்பை அதிகரிப்பதை அறிவித்த நிலையில் அவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. இதனால் வர்த்தக போர் ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் உலக அளவில் பங்குச் சந்தைகளில் இதன் தாக்கம் எதிரொலித்து வருகின்றனர். இதனால் இந்திய பங்குச்சந்தையும் கடுமையாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அதன்படி மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2,847 புள்ளிகள் குறைந்து 72,517 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 888 புள்ளிகள் குறைந்து 22,016 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 1996ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்ற இலங்கை கிரிக்கெட் வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். சனத் ஜெயசூர்யா உள்ளிட்ட வீரர்களுடன் எளிமையாக பேசி நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
டாஸ்மாக் ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. முழக்கமிட்ட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளியேற்றம். சென்னை பல்கலைக்கழக வளாக இடத்தில் மகளிர் விடுதி கட்டும் திட்டம் வேண்டாம், மாணவிகள் விடுதி கட்டுங்கள் என்று தமிழக அரசிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. காசாவில் 43 பேர் பலி. இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட்டுகளை ஏவி ஹமாஸ் பதிலடி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.